இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி பேர் இன்ஸ்டன்ட் தோசை. வாங்க எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன், அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. மைதா அரை கப், வீட் ஃப்ளோர் அரை கப் எடுத்திருக்கேன். அது கூட சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். புளிக்காத தயிர் அரை கப் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், அப்போ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெங்காயம் குக் ஆகும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு, இப்போ நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நிறையா பேர் வதக்காமல் பீட்ரூட்டையும் வெங்காயத்தையும் சேர்த்துப்பாங்க. பட் லைட்டாக பச்சை வாடை அடிக்கும், அதனால தான் நான் வதக்குறேன். உங்களுக்கு வேணால் வதக்காமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வதக்குனதை எடுத்து இங்கே போட்டாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரவை, ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம பேட்டர் கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இது மைதா அண்ட் வீட் ஃப்ளோர், ஆமாம், தயிர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சோண்டு தான் போட்டோம் வெங்காயம் வதக்கும் போது, இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு நான் உப்பு போடுறேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே தயிரும் ரவையில் நல்லா ஊறி நல்லா வந்துடும். ஸோ தோசை சுடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் பண்ணலாம் சரியாக வராது, கொஞ்சம் குண்டா பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. தோசை நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அது திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ தோசையை திருப்பி போடலாம். ஸோ இதுக்கு நல்ல ஸ்பைசியான சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேக் சைடும் வெந்துடும். ஸோ நீங்கள் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள், அடியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடியில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.